அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கோதுமை தோசை செஞ்சுருக்கேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு போட்டுக்கிறேங்க. ஒரு கப்பு வந்து நான் மைதா மாவு போட்டுக்கிறேன். ரெண்டும் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். உங்கள் மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைனா வெறும் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கான போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று, வெங்காயம் வெங்காயம் பெரிய அளவுக்கு ஒன்று நான் வந்து பல்ஸ் வச்சு நான் ஒரே ஒரு சுற்றி அரைச்சிட்டு வந்துருக்கேங்க. ரொம்ப நைஸாக அரைக்கல. இப்படி தான் இருக்கணும், துருவன மாதிரி இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் மைதா மாவு நம்ம செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு கலந்து நம்ம செஞ்சால் நல்லா நம்ம உடம்புக்கு நல்லது தாங்க. தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். தண்ணியாக கரைச்சக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா எடுக்க வரும். அது சட்டிலேயே ஒட்டிக்கும், கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். கடைசியில் வந்து நான் நாகூருக்கு போனேங்க. ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போனோம். இங்கே மந்தி சாப்பிட்டுட்டு கடற்கரைக்கு போனோங்க. நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கடற்கரை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரம்மியமாக இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. எங்களுக்கு வரவே மனசு வரல. அந்த அளவுக்கு நாங்களுக்கு ஒரு மணி நேரம் போயிடுச்சு கடற்கரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக வரோம், நீங்கள் அதை பாருங்கள். எங்கள் ஊர் தஞ்சாவூரில் கடற்கரை கிடையாதுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். மல்லிப்பூ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம். சட்டி வச்சுருக்கேன், சூடாகிடுச்சு. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா சூடு வந்த பிறகு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போடுறேன்.
இட்லி மாவு தோசை மாவுலாம் இல்லாதப்போ இந்த மாதிரி செஞ்சு தோசை சாப்பிட்லாங்க. உடம்புக்கும் நல்லது நமக்கு. வெந்துருச்சு, இப்போ எடுத்துடுறேன். சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். மாவு கொஞ்சம் திக்காட்டாங்க இருக்கணும். அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லா எடுக்க வரும். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி விருப்பம் இல்லை, சாத தோசையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் வந்து கறி குழம்பு வச்சுருந்தேன், அதனால் அது வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்காங்க இதுக்கு. சப்பாத்தி மாதிரியும் இல்லாமல் தோசை மாதிரியும் இல்லாமல் மீடியமாக இருக்குங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு கறி குழம்பு இருக்குது, நான் வச்சுக்கிட்டேன். தேங்காய் சட்னி தான், அதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாகூர் போகிற வீடியோ காமிக்கிறேன். இந்த ஹோட்டலில் தான் போனோம். அது பைத்து ஹோட்டலுங்க. இது அரபு மெத்தடில் வச்சுருக்குறாங்க. கல்ஃப் கண்டிலாம் அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி கீழே வந்து சஹன் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. மந்தி சாப்பாடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முதல் நாளே நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். இப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு சஹனுக்கு வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு சஹன் கட்டி போயிட்டோம். என்ஜாய் பண்ணவங்க எல்லாருமே பெரியவங்க சின்ன எல்லாமே என்ஜாய் பண்ணி அதை பார்க்குறாங்க. ரொம்ப ஃபேமிலியாக இருந்துச்சு. அதனால தான் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. இதான் என்னோட வீடியோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.